வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மனிதநேய மக்கள் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் வர்ணித்தது போல தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ என்ற அளவிலே இந்த தேர்தல் நடைபெறவிருக்கின்றது. எதிர்வரும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றிருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சிக்கு இன்றைக்கு தொகுதி உடன்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருமான தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களும் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் என்ற அடிப்படையில் நானும் அந்த உடன்பாட்டில் கையொப்பமிட்டிருக்கின்றோம். இந்த தேர்தலில் நாங்கள் கையொப்பமிட்ட அந்த உடன்படிக்கையினுடைய நகல் இது. மனிதநேய மக்கள் கட்சி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மனிதநேய மக்கள் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் 2 தொகுதிகளில் போட்டியிடும் என்று உடன்பாடு காணப்பட்டிருக்கிறது. இந்த 2 தொகுதிகளில் மட்டுமல்ல, திமுக தலைமையிலான கூட்டணி போட்டியிடக்கூடிய 234 தொகுதிகளிலும் கூட்டணி வேட்பாளர்களுடைய வெற்றிக்கு தமிழ்நாடு முழுவதும் வலுவோடு செயல்படக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சி தொண்டர்கள் அரும்பாடுபடுவார்கள். கடந்த முறை பாபநாசம் மணப்பாறை நம்ம விருப்ப தொகுதியில் இல்லாத ஒரு தொகுதி, இந்த முறை நம்ம என்ன விருப்ப தொகுதி கேட்டிருக்கோம் அந்த 2 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்களே, என்ன சொல்லியிருக்காங்க? இன்றைக்கு தொகுதிகளுடைய எண்ணிக்கை மட்டும்தான் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளில் எந்த தொகுதியில் மனிதநேய மக்கள் கட்சி போட்டியிடும் என்பது குறித்து முடிவு எட்டப்படும். இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் வர்ணித்தது போல தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ என்ற அளவிலே இந்த தேர்தல் நடைபெறவிருக்கின்றது. தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை பாதிக்கக்கூடிய வகையில் செயல்படக்கூடிய என்டிஏ என்ற அதிமுக பாஜக அணி இந்த தேர்தலிலே நிச்சயம் படுதோல்வி அடையும். அதற்கு வழிவகுக்கக்கூடிய வகையில் மதசார்பின்மையில், ஜனநாயகத்தில், அதேபோல் மாநிலத்தினுடைய உரிமைகளை காக்க வேண்டும் என்பதில் அக்கறை உள்ள அனைத்து கட்சிகளையும் ஒன்று விடாமல் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் இந்த கூட்டணிக்கு ஈர்த்திருப்பது ஒரு மிகப்பெரிய ராஜதந்திர நடவடிக்கையாக பார்க்கின்றோம். இந்த அடிப்படையிலே தான் தமிழ்நாட்டினுடைய நலனை காப்பதற்காக, தமிழ் மக்களினுடைய உரிமைகளை காப்பதற்காக எங்களுக்கு 2 தொகுதி தான் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் கூட இது ஒரு பெரிய மெகா அலையன்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள், ஒரு மாபெரும் கூட்டணியாக அமைந்திருக்கின்றது. இந்த கூட்டணியில் பலரும் தொடர்ச்சியாக இணைந்து வரக்கூடிய சூழலில் அனைவரையும் அரவணைத்து போகக்கூடிய ஒரு கூட்டணியாக இருக்கிறது. மனிதநேய மக்கள் கட்சி நிச்சயம் இந்த கூட்டணியினுடைய வேட்பாளர்கள் அனைவரும் அமோக வெற்றி பெறுவதற்கு பாடுபடும். என்ன சின்னத்தில் போட்டியிட போறீங்க? இந்த தேர்தலில் மட்டும் நாங்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவோம்.